வணக்கம் நண்பர்களே, நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன்றும் இல்லை, 2 கிரெடிட் கார்டு பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது டாட்டா நியூ இன்ஃபினிட்டியும் டாட்டா நியூ ப்ளஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் டைப்போட டாட்டாவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் டைப் வச்சு ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். ஸோ அந்த கிரெடிட் கார்டை பற்றின அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், எலிஜிபிலிட்டி என்னென்ன தேவை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக இந்த கார்டில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு அப்டேட் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அது ஒரு வீடியோவில் சொல்லணும்னா வீடியோலேயே உங்களுக்கு தாராளமாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார்டு பேர் டாட்டா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு. ஸோ இந்த இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு ஒரு ஹை எண்டு கிரெடிட் கார்டு மாதிரின்னு வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப ஹை எண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு செமி ப்ரீமியம்னு சொல்லலாம். அதாவது ஹை எண்டும் கிடையாது, லோ ஸ்டார்டிங் லெவல் கிரெடிட் கார்டும் கிடையாது, ஒரு நடுத்தரமான கார்டு. ஏன் இந்த கார்டு நடுத்தரமான கார்டுன்னு சொல்கிறேன்னா, இந்த கார்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம டாட்டா பிராண்ட் இருக்குல்ல, அதாவது ஏர் இண்டியா, ஸ்டார்பக்ஸு, குரோமா, அப்புறம் ஸ்மார்ட் பஜார்ஸு, இந்த மாதிரி ட்ரெண்ட்டு, அதாவது ஜூடியோ, வெஸ்ட்சைடு, இந்த மாதிரி டாட்டா பிராண்டில் இருக்க கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி டாட்டா நியூ ஆப்பு, அந்த மாதிரி டாட்டா நியூ ஆப்பில் இருக்க சில திங்ஸு பொருட்கள், டாட்டா 1mg, பிக் பாஸ்கெட், இந்த மாதிரி இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5% டாட்டா நியூ காயின்ஸாக உங்களுக்கு திருப்பி வரப்படும் நண்பர்களே. ஆமாம், டாட்டா நியூ காயின்ஸாக திருப்பி வரும். ஒரு காயினுங்கிறது ₹1. அப்போனா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ₹100க்கும் 5% காயின்னா ₹5 திருப்பி வருது. இது நீங்கள் நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே டாட்டா நியூ ஆப்பில் டாட்டா 1mgயில் மெடிசின்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை பிக் பாஸ்கெட்டில் கிராசரிஸ் வாங்கிக்கலாம், இல்லைனா ஏர் இண்டியா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், தாஜ் ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஆப்பில் உங்களுக்கு குரோமாலேருந்து எலக்ட்ரானிக்ஸு, தீப்பெட்டியில் ₹1 தீப்பெட்டிலேருந்து ₹1,00,000 ஹோட்டல் ரூம் வரைக்கும் டாட்டா நியூ ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5% டாட்டா நியூ காயின்ஸ் ஆன் நான் டாட்டா பிராண்ட் ஸ்பென்ஸ், அதாவது 1.5%, அதாவது ஒவ்வொரு ₹100க்கும் 1.5 டாட்டா நியூ காயின்ஸ் கிடைக்காத ₹1.50 ₹1.50 உங்களுக்கு திருப்பி தரப்படும். அதே மாதிரி யூபிஐ ஸ்பென்ஸு 1.5% கேஷ்பேக் ஆன் யூபிஐ ஸ்பென்ஸ் இன்க்ளூடிங் டாட்டா பிராண்ட்ஸ். நீங்கள் அதாவது நம்ம டாட்டா நியூ ரூபே கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூபிஐயில் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுற இடத்துல நீங்கள் கார்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு 1.5% கேஷ்பேக் கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் டாட்டா பிராண்ட் பயன்படுத்துனீங்கன்னா 5% கேஷ்பேக் இருக்குது. அது போக நீங்கள் யூபிஐ மூலியமாக பயன்படுத்திங்கன்னா அதுக்கு ஒரு 1.5% கேஷ்பேக் இருக்குது. உங்களுக்கு 6.5% கேஷ்பேக் கிடைக்கும் ஆக்சுவலாக நண்பர்களே. ஆனால் ரீசெண்டாக ஒரு டீவேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆகஸ்ட் 2024 1ஆம் யூபிஐ ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு 1.5%, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்மில் நீங்கள் கார்டை சேவ் பண்ணி நீங்கள் யூபிஐயில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5% கேஷ்பேக் கிடச்சிட்டு இருந்த இடத்துல இனிமேல் 0.5% தான் கேஷ்பேக் கிடைக்கும் நண்பர்களே. ஆமாம், மிகப்பெரிய ஒரு டீவேல்யூவேஷன். 66% டீவேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அடி தான் டாட்டா நியூ கார்டு வச்சுருக்க எல்லாருக்குமே. ஆனாலும் இதில் ஒரு சின்ன கேட்ச் ஓவர் இருக்குது. என்ன கேட்ச் ஓவர்னால், நீங்கள் சப்போஸ் டாட்டா நியூ ஆப் இருக்குல்ல, அதில் நீங்கள் கார்டை சேவ் பண்ணி யூபிஐ மூலிமா நீங்கள் பயன்படுத்தலாம். டாட்டா நியூ ஆப்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சிம்மை வெரிஃபை பண்ணி அது மூலிமா அந்த கார்டை சேவ் பண்ணி நீங்கள் யூபிஐயில் பயன்படுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு மீண்டும் 1.5% கேஷ்பேக் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் எவ்ரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் 0.5% கிடைக்குமா. ஸோ நீங்கள் டாட்டா நியூ ஆப் மூலிமா கார்டை சேவ் பண்ணி யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா, டாட்டா நியூ ஆப்பில் எப்படி நம்ம பேடிஎம், கூகுள் பே யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டாட்டா நியூவோட ஆப்லேயே நீங்கள் கார்டை சேவ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 1% கிடைக்கும். ஸோ அங்கே ஒரு 0.5%, இங்கே ஒரு 1%ங்கிறப்போ 1.5% உங்களுக்கு மீண்டும் 1.5% வந்துடுது. இது என்னென்னா அந்த டாட்டா நியூ ஆப் அதிகமாக பயன்படுத்த ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் உங்களுக்கு மற்ற ஆப்பில் யூஸ் பண்ணால் 0.5%, டாட்டா நியூ ஆப்பில் இப்போ யூஸ் பண்ணால் 1.5% கேஷ்பேக்கும் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் ₹1.50 ஒரு காஃபி சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோம், அந்த இடத்துல டக்குன்னு போய் ஸ்கேன் பண்ணி பே பண்ணோம்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னா, நான் டாட்டா நியூ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், டாட்டா நியூ ப்ளஸ். ஆக்சுவலாக எனக்கு டாட்டா நியூ இன்ஃபினிட்டி வேண்டாம், டாட்டா நியூ ப்ளஸ் வாங்கலான்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுறப்போ எனக்கு 1% கேஷ்பேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு தெரியல எப்படி காயின் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு. மாதம் 130 காயின்ஸு, 150 காயின்ஸுன்னு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் ஸ்கேன் பண்ணுறது காஃபி கடை, காய்கறி கடை, சில மளிகை கடை, அந்த மாதிரி கடையில் போய் நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறப்போ எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறப்போ என்ன ஏரியாமே ஆட்டோமேட்டிக்காக காயின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் பேலன்ஸ் செக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது நண்பர்களே. ஆமாம், ரொம்ப ரொம்ப ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூ ஃபார் மணியான கார்டுனா அது நான் டாட்டா நியூ கார்டை சொல்வேன். ஆனால் அந்த கார்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் க்ளோஸ் பண்ணிட்டேங்கிறத நான் டாட்டா நியூ ப்ளஸ் கார்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த காயின் பார்த்திங்கன்னா முந்தி வந்து இப்போ ரெண்டல் கவர்மெண்ட் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷனுக்குலாம் வந்து எந்த ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸுமே கிடைக்காது. அண்ட் ஒரு மாதத்துக்கே வந்து கிராசரி இருக்குல்ல, கிராசரி வாங்கினா 2000 கார்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் உங்களால் வாங்க முடியும். அதாவது 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் ஒரு மாதத்துக்கு வந்து கிராசரி வாங்கினீங்கன்னா உங்களால் டாட்டா பேஸ்கெட்டு, பிக் பேஸ்கெட்டு இந்த மாதிரி இதில் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான் வாங்க முடியும். ஸோ அதே மாதிரி டெலகாம், இந்த ஜியோ ரீசார்ஜு, கேபிள் ரீசார்ஜு, ப்ராட்பேண்ட் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதுவும் மாதம் 2000 கிரெடிட் கார்டு வரைக்கும் தான் உங்களால் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வாங்க முடியும். அதுமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜீரோ லையபிலிட்டி கார்டு தொலைஞ்சால் உங்களுக்கு 20 மணி நேரத்தில் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கார்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் கரன்சி வெளிநாட்டில் போய் நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா 2% கரன்சி மார்க்கப் சார்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி ரிவால்விங் கிரெடிட், இதை பற்றி நான் உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க. இதை பற்றி நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து தேவையானதை பயன்படுத்திட்டு தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அதில் இருக்க ரிவார்ட்ஸ் என்ஜாய் பண்ண போகிறோம். அதான் நம்ம சேனலோட மோட்டே. அதனால் நம்ம இதை பற்றி பார்க்க வேண்டாம். இப்போ வாங்க லான்ச் ஆக்சஸ் வந்திங்கன்னா இதில் 2 வேரியன்ட் தராங்க, ரூபே தராங்க, விசா தராங்க. அதை நீங்கள் தாராளமாக சூஸும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே ரூபே வேணுமா விசா வேணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் ரூபே விசாவை சூஸ் பண்ணி உங்களுக்கு தாராளமாக அதுக்கு ஏற்றப்பில் கிடைக்கும். நீங்கள் வருஷத்துக்கு 8 லான்ச் ஆக்சஸ், ஒரு குவார்ட்டருக்கு 2, ஒவ்வொரு 3 மாதத்துக்கு 2 லான்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தாராளமாக போகிறீங்க, ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா ₹2 எடுத்துக்குவாங்க. லான்ச் ஆக்சில் போய் அன்லிமிட்டட் ஃபுட்ஸு, பிவரேஜஸ்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா ப்ரையாரிட்டி பாஸ் தராங்க. ஆக்சுவலாக வருஷத்துக்கு $99 மதிப்பில் ப்ரியாரிட்டி பாஸும், ஒரு வருஷத்துக்கு 4 லான்ச் ஆக்சஸ், அதாவது ஒரு குவார்ட்டருக்கு 1 லான்ச் ஆக்சஸ் தராங்க வெளிநாட்டில். அந்த வெளிநாட்டு லான்ச் ஆக்சஸோட ரேட் பார்த்திங்கன்னா $27 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் கரன்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1200 2400 2500 மேலே வருது. ஆக்சுவலாக 2500 கிட்ட வருது அந்த இது மட்டும். உங்கள் கார்டு ஃபீஸே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது உங்கள் ஒரு ப்ரியாரிட்டி பாஸ் லஞ்ச் அப்படிங்க $25 வரும். ஆனால் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு லான்ச் ஆக்சஸ் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறிப்பிட்ட கார்டில் மட்டும்தான் வெளிநாட்டு லான்ச் ஆக்சஸும் உள்நாட்டு லான்ச் ஆக்சஸும் ஈஸியாக கிடைக்குது, எந்த ஒரு செலவே இல்லாமல். நீங்கள் பல கார்டில் பார்த்தீங்கன்னா 5000 செலவு பண்ணுங்கள் மாதம், 20000 செலவு பண்ணுங்கள் மாதம், ₹1,00,000 செலவு பண்ணுங்கள், அப்போ தான் லான்ச் ஆக்சஸ் தருவேன்னு சொல்லி எல்லா கார்ட்லேயும் இப்போ லிமிட் த்ரெஷ்ஹோல்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதை தாண்டினா தான் உங்களுக்கு கிடைக்கும்னு. ஆனால் இந்த கார்டில் வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க, கார்டை வாங்குறீங்க. நீங்கள் சப்போஸ் அந்த மாதம் நீங்கள் பெருசாக ஸ்வைப்பே பண்ணாட்டி பரவாயில்ல, எதுவும் பண்ணாட்டி பரவாயில்ல, போய் ப்ரியாரிட்டி பாஸ் அவன் வந்து கார்டு கூட ப்ரியாரிட்டி பாஸ் கொடுப்பான். அதை கொண்டு போய் அங்கே ஸ்வைப் பண்ணோம்னா ஃப்ரீயாக சாப்பிட்டு லே-ஓவரில் இருந்து ஒரு நம்ம சப்போஸ் சிங்கப்பூர்லேருந்து பாலி போகிறோம், இல்லை வியட்நாம் போகிறோம்னா, இல்லை மலேசியாலேருந்து ஆஸ்திரேலியா போகிறோம்னா நடுவில் இருக்க லே-ஓவர் பீரியடில் தாராளமாக நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸாக உட்காந்துட்டு. அண்ட் இது என்ன ஹைலைட்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆட் ஆன் கார்டு போடுறீங்களே, சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணி கார்டு வாங்கிட்டீங்க, உங்கள் வீட்டில் இருக்க அம்மாவோ, ஒய்ஃபோ, சிஸ்டரோ, பிரதரோ, இவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஆட் ஆன் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஆட் ஆன் கார்டு போட்டிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி பாஸ் வாங்கி அவங்களும் உங்களோட தாராளமாக ஃப்ரீயாக லான்ச் ஆக்சஸை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த கார்டை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா இது மெயின் ரீசன். அதே மாதிரி இந்த கார்டில் வந்து 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வந்து வேவ் ஆஃப் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கார்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1499 டாட்டா நியூ காயின்ஸ் தருவாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீ பே பண்ணி நீங்கள் வந்து கார்டு வாங்கி ஒரு 30 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1499 டாட்டா நியூ காயின்ஸ் கிடைக்கும். அதாவது நம்ம கட்ட போகிற ஃபீஸ் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறாங்க, அவ்வளோதானே ஒழிய. சப்போஸ் நீங்கள் ஆப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஃப்ரீயாகவே தராங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து நீங்கள் 1499 ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் நண்பர்களே. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கார்டில் இருக்க யூசேஜை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவார்ட் கார்டும் கிடைக்கும், ப்ளஸ் லான்ச் ஆக்சஸு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கார்டுக்கு நீங்கள் கட்டுற ஃபீஸை விட 2 மடங்கு 3 மடங்கு தாராளமாக எடுத்துடுறீங்க. அதான் உண்மையும் கூட. ரெனிவல் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, வருஷத்துக்கு ₹3,00,000 மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வருஷம் நீங்கள் 1499 ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. ஸோ அது வந்து தள்ளுபடி செய்யப்படுது. அதே மாதிரி கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ணால் ₹5000 வந்து பே பண்ணிங்கன்னா எந்த ஒரு பின் இல்லாமல் தாராளமாக இதை கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் டக்குன்னு டேப் அண்ட் பே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ நான் சொன்ன மாதிரி டாட்டா நியூ காயின்ஸ் எங்கெங்கே ரீடீம் பண்ணலாம்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், பிக் பாஸ்கெட்டு, குரோமா, வெஸ்ட் சைட்ஸு, டாட்டா கிளிக் லக்ஸுரி, ஹோட்டல் புக்கிங், ஐஹெச்எல்லாம் இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, தாஜ், அப்புறம் டாட்டா 1MG, கியூமின், டைட்டனு, தனிஷ். பாருங்கள் டைட்டன்லாம் வந்து தனிஷ்லாம் போனீங்கன்னா ஜுவல்லரி ரேட்டு பயங்கரமாக எக்கத்தப்ப தாறுமாறாக இருக்கும். அங்கே இந்த டாட்டா நியூ காயின்ஸை தாராளமாக நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து இதோட சின்ன வெர்ஷன், தம்பி வெர்ஷன், டாட்டா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு. இப்போ டாட்டா நியூ இன்ஃபினிட்டி பார்த்தோம், இப்போ டாட்டா நியூ ப்ளஸ் பார்க்க போகிறோம். இந்த கார்டை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
2% கேஷ்பேக் ஆன் நான் இஎம்ஐ ஸ்பென்ஸ் ஆன் டாட்டா நியூ பார்ட்னர் பிராண்ட்ஸ் ஃபார் லிஸ்டட் எலிஜிபிள் பிராண்ட்ஸ். நான் சொன்னேன் பாருங்கள், அங்கே வந்து 5% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். எங்கெங்கன்னா டாட்டா குரோமா, டாட்டா பிராண்ட் இருக்குது எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்களோ ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்களா உங்களுக்கு டாட்டா இன்ஃபினிட்டியில் 5% கிடைக்கும். ஆனால் இதில் 2% தான் கிடைக்கும். ப்ளஸ் 1% கேஷ்பேக் ஆன் டாட்டா நான் பிராண்டட், அதாவது டாட்டா பிராண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது பிராண்டுக்கு போய் சும்மா ஏதோ ஒரு கடைக்கு போய் ஒரு கார்டை ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடைக்கும். ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு ₹1 கிடைக்கும். அதான் சொன்னேன் பாருங்கள், நான் ஆகஸ்ட்டு இந்த இதுலேயும் இதே டீவேல்யூஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆகஸ்ட் 1 2024 நீங்கள் நான் யூபிஐயில் ஸ்கேன் பண்ணி பேடிஎம்லாம் ஸ்கேன் பண்ணி பே பண்ணேன், எனக்கு 1% கேஷ்பேக் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள். இப்போ அது என்ன பண்ணிட்டாங்கன்னா 0.25 ஆக்கிட்டாங்க, வெறும் 0.25% தான் கிடைக்கும்ட்டாங்க. அப்போ என்னென்னா ஒரு பெரிய அடி 75% டீவேல்யூ பண்ணிட்டாங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து. ஸோ இப்போ அதை எப்படி அவங்க மேக்கப் பண்ணுறாங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், டாட்டா நியூ ஆப்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கார்டை சேவ் பண்ணி நீங்கள் கூகுள் பே மாதிரி, ஃபோன்பே மாதிரி, பேடிஎம் மாதிரி ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 0.25% கிடைக்கும். ஸோ இது ஒரு 0.25%, அது ஒரு 0.25%. ஸோ 1% பழைய மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அந்த டாட்டா நியூ ஆப்பை எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதுவும் கரெக்டான அவங்க ஆப்பு, அவங்க ஆப்பு, அவங்க கோ-பிராண்டட் கார்டுனால அவங்க ஆப்பை ப்ரொமோட் பண்ணி தான் தீருவாங்க. ஸோ அது வந்து 0.25% ப்ளஸ் 0.25% 1%. அதே மாதிரி வந்து earn 5% டாட்டா நியூ காயின்ஸ் ஆன் செலக்டட் கேட்டகரிஸ் டாட்டா நியூ ஆப்ஸ் அண்ட் டாட்டா நியூ ஆப்பில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 5% கேஷ்பேக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் டாட்டா நியூ ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணால். இதுக்கு முன்னாடி நம்ம 2% வந்து நம்ம நேரில் போய் ஸ்டார்பக்ஸில் ஸ்வைப் பண்ணுறோம், ஏன்னா டாட்டாவும் ஸ்டார்பக்ஸும் டைஅப்பு, குரோமாவில் போய் ஸ்வைப் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 2% கிடைக்கும். அதே நீங்கள் டாட்டா நியூ ஆப்லேயே வாங்கினீங்கன்னா, குரோமா வெப்சைட் இது மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் கிடச்சிட்டே இருக்கும் நண்பர்களே. அப்போ தான் பார்த்த மாதிரி தான் ரெண்டலுக்கு இதுக்கெலாம் எதுவுமே இனிமேல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. அப்புறம் இது நீங்கள் பார்த்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க. ஸோ இப்போ லான்ச் ஆக்சஸ், இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு லான்ச் ஆக்சஸ் என்னென்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 4 லான்ச் ஆக்சஸ் தருவாங்க. ஒரு குவார்ட்டருக்கு 1 தான் இந்தியாவுக்குள்ளே டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸும், இன்டர்நேஷ்னல் டெர்மினல் தான், நாட் இன்டர்நேஷ்னல் லான்ச், இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ஆக்சஸ் மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய அதை தவிர்த்து வெளிநாட்டு லான்ச்செல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவ் ஆஃப். இதுலேயும் 499 டாட்டா நியூ காயின்ஸ் வந்து உங்களுக்கு ரிவார்ட் காயின்ஸாக திருப்பி தரப்படும். எப்போனா நீங்கள் டாட்டா அந்த கார்டு வாங்குறப்போ ஃபஸ்ட் இயர் ஃபீ பே பண்ணால், இல்லை நீங்கள் ஆப்லேயே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஃப்ரீயாகவே தான் கொடுக்குறாங்க. அதுமாதிரி ரெனியூவல் ஆஃபர் ₹1,00,000க்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ₹499 ஃபீஸுங்கிறது வேவ் ஆஃப் செய்யப்படும், தள்ளுபடி செய்யப்படும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸ்ஸு. ஸோ இதில் இந்த 2 கிரெடிட் கார்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம், செகண்ட் இயர்லேருந்து ஆனால் நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இது லைஃப் டைம் ஃப்ரீயாக வாங்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் டாட்டா எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா, டாட்டா டிசிஎஸ், டாட்டா ஸ்டீல் இந்த மாதிரி டாட்டா எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மெயில் போட்டு உங்கள் கிரெடிட் கார்டு என்ன நம்பரு, அப்புறம் உங்களோட ஐடி கார்டு இதெல்லாம் மெயில் போட்டு நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கார்டை உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் ₹1 கூட ஃபீஸ் கட்டணும் அவசியமே கிடையாது. அண்ட் மோரோவர் இந்த கார்டோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த 2 கார்டுக்கும் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஃபார் சேலரி பர்சன் வந்து மாதத்துக்கு ₹1,00,000. அதே இது நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு ₹12,00,000. சேலரி ஸ்லிப்பும் கேட்பாங்க, ஐடிஆரும் கேட்பாங்க. சில பேர் கண்டிப்பாக கேட்பாங்க. குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுற ஆஃபீஸ் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். அண்ட் அடுத்து நீங்கள் டாட்டா நியூ பார்த்தீங்கன்னா, டாட்டா நியூ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு மாதத்துக்கு ₹25,000 சம்பளம் வாங்கணும். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு ₹6,00,000 மேலே இருக்கணும். ஸோ இந்த 2 இருக்கவங்களுக்கு இந்த 2 க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார்டு கொடுப்பாங்க. ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு தாராளமாக கிடைக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு அப்ளை பண்ணேன். ஸோ அவங்களுக்கு தாராளமாக இந்த கார்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. எனக்கு இன்ஃபினிட்டி வேணால் வாங்கலான்னு ட்ரை பண்ணுறேன். எனக்கு ப்ளஸ் வேண்டாம், ஏன்னா ப்ளஸ் ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். அது எனக்கு இந்த ரீசெண்டான டீவேல்யூவேஷன் பண்ணக்கப்புறம் எனக்கு ஏற்கனவே லான்ச் ஆக்சிஸ்க்கு ஒரு கார்டு இருக்குது. ஸோ எனக்கு இந்த கார்டு எந்த இடத்துல பயன்படுத்துன்னு தெரியல. ஏன்னா நான் பிபிசிஎல் கார்டு, அதாவது பெட்ரோலுக்கு வந்து பிபிசிஎல் கார்டு, எஸ்பிஐ கார்டு வச்சுருக்கேன். அதுவும் நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 2 கார்டு வச்சு 2க்கு ஃபீஸ் கட்டணும். ஸோ எனக்கு தேவையில்லைங்கிறதுனால இந்த கார்டு என்ன பண்ணிட்டேன், கார்டை சரண்டர் பண்ணி பிளாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இந்த கார்டை க்ளோஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.